ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு கருப்பு உளுந்து நான் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கிறத விட கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சத்து ஜாஸ்தி. ஏன்னா இதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஒரு பங்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், 3/4 பங்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை மட்டும் நல்லா வறுத்துக்கலாங்க. எந்த ஒரு ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்க்கும்போது நல்லா வறுக்கணும். அப்போ தான் நம்மளோட இட்லி பொடியாகட்டும், எந்த ரெசிபி பருப்பு போட்டு செய்கிறோமோ அது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சரியாக நம்ம வறுக்காமல் செஞ்சிட்டோம்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு துவையலுக்கு அரைக்கும்போது கூட நல்லா வறுத்துக்கணும், அதோடய பச்சை வாசனை போகணும். துவையல் அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மி. நம்ம 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 3 நாளில் நம்ம முடிச்சுடுவோம். ஆனால் இந்த மாதிரி பொடி வகைகளுக்கு இன்னும் நல்லா ஜாஸ்தியாக டைம் கொடுத்து வறுக்கணும். அப்போ தான் பொடியும் டேஸ்ட்டாக இருக்கும், அதோடய ஷெல்ஃப் லைஃப்பும் ஜாஸ்தியாக இருக்குங்க. இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், கருப்பு உளுந்து நம்ம நல்லா வறுத்து வச்சாச்சு. கருப்பு உளுந்தை நம்ம பக்குவமாக வறுத்து வச்சாச்சுங்க. இது கருப்பாக இருக்கிறதுனால நம்ம ஏமாறிடக்கூடாது, பார்த்து பக்குவமாக நம்ம வறுத்து வச்சுக்கணும். நல்லா வறுக்கணும், அதே டயத்தில் தீயாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட பொடியோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது அரைக்கிறத விட நல்லா ஆற வச்சு அரைச்சோம்னா கரெக்டாக பக்குவமாக நம்மளோட இட்லி பொடி கிடைக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் பதமாக வருங்க. அதனால் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது 3/4 பங்கு நான் கடலைப்பருப்பு சொன்னேன். நீங்கள் 1 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 3/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம எந்த அளவுக்கு பருப்பு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெயோட அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா பக்குவமாக நல்லா ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக பக்குவமாக வறுத்தாச்சுங்க. ஃபுல்லாக பிளாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றி வறுத்தேன். அந்த மாதிரி நல்லா பக்குவமாக வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருப்பு உளுந்து கூடியே இந்த கடலைப்பருப்பும் நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகாயை வறுக்கும்போது நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். கூட எண்ணெயும் சேர்த்து நம்ம போட்டு வறுத்துக்கலாங்க. காரம் உங்கள் சாய்ஸ் தான். நான் பருப்பு 2 கிலோ எடுத்தேன்னா 1 கிலோ மிளகாய் நான் சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிளகாய் எல்லாம் வறுத்தாச்சுங்க. பருப்பு கூட சேர்ந்து அதுவும் நல்லா ஆறட்டுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே பேன்லேயே இப்போ நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உப்பில் இருக்கிற தண்ணி இருந்தால் பொடி கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உப்பையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம சேர்க்குற எந்த பொருளையும் தண்ணி இருக்கக்கூடாது, அதுக்காக நல்லா நம்ம ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். எங்கிட்ட காஞ்சது இருக்குது, உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா ஈரம் போக வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்சதுங்கிறதுனால சீக்கிரம் 1 நிமிஷத்தில் வறுத்துடலாம். ஆல்ரெடி உப்பு நல்லா சூடாக இருக்குது, அது கூட ஒரே ஒரு பரட்டிக்கலாம். உப்பும் கறிவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உப்பும் கருவேப்பிலையும் வறுத்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியிருக்கேன். நல்லா ஆறட்டுங்க. இப்போ அதே பேனையே நான் மறுபடியும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிக்கு புளிப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் நான் புளியை இப்போ நல்லா வறுத்துக்கப்புறம் இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க, ஈரம் இருக்கக்கூடாது. புளியை நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு ட்ராப் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் நல்லா வறுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொட்டை இருந்தால் பார்த்து எடுத்துடணும். இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம்.
இந்த புளி வந்து இந்த பிளேட்டில் நல்லா ஆறட்டுங்க. கருவேப்பிலை உப்பெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கோம். அது கூட நல்லா ஆறட்டும். ஆறுனா தான் நல்லா அரைக்க முடியும். பொடி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தனியா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் சேர்த்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். 1/2 கப்பு தனியா எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் கம்மியாக சீரகம் எடுத்திருக்கேன். இன்னும் பெருங்காயம் தேவைப்படும். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இவ்வளோ தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அது கூட இதையும் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்க்க போகிறேன். தூள் அரைச்சதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு சேர்த்தா தான் அரைக்கும்போது கஷ்டம் இல்லாமல் அரைக்க முடியும். இப்போ இதை வறுக்கிறத பார்த்துக்கலாங்க. பேன் ஹீட்டாக தான் இருக்குது. நான் எடுத்து வச்சுருக்கிற கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியணும் எண்ணெயில். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், பெருங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லா திங்ஸும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அது கூட இப்போ இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாங்க. இந்த பெருங்காயம் பொரிச்ச எண்ணெய் இன்னும் இருக்குது. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாவையும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கம்மியாக அப்படிங்கிறதுனால நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன். ஜாஸ்தியாக இருந்தால் தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். இதே எண்ணெயே போதுங்க இதுக்கு. இதை நல்லா படப்படப்படன்னு வெடிக்கும். நல்லா வாசனையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தனியாவையும் சீரகத்தையும் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை அந்த பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி பொடிக்கு நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகாய் ஒன்றா நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துருக்கேன். அந்த பிளேட்டு பத்தாதுன்னு இன்னொரு பிளேட்டில் உப்பு, கறிவேப்பிலை, இதுக்கு தேவையான மசாலா அதெல்லாம் நான் வறுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டுங்க. 2 பிளேட்டில் இருக்கிறது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இட்லி பொடிக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலா, மிளகாய் எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ பொடிக்கு வறுத்த சிகப்பு மிளகாயில் வந்து காம்பு எடுக்காமல் வறுத்துருக்கேன். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. காம்பு எடுக்கிறது எடுக்காதது அவங்கவுங்க இஷ்டந்தாங்க. காம்பில் ஒரு விதமான காரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் காம்பு எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் காம்போடு செஞ்சால் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம பக்குவமாக வறுத்துட்டா அது ஒன்றும் ஆகிறது இல்லைங்க. அதனால் காம்பு எடுக்கிறது எடுக்காமல் இருக்கிறது உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் காம்போடு தான் செய்கிறேன். ரெகுலராகவே நல்லாவே இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அருமையாக நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். புளிப்பெல்லாம் சேர்த்துனா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு இல்லாமல் உப்பு காரம் மட்டும் சேர்த்துனா ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் கருப்பு உளுந்தில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட தாராளமாக செய்யலாம். எள்ளு நான் போடாததை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எள்ளு இந்தளவு பொடி செய்யும்போது நீங்கள் எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு எடுத்து வைக்க முடியாது. ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் வந்துடும். அதுக்காக நான் எள்ளு சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா தாராளமாக பூண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட நீங்கள் ஜாஸ்தியாக போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. எப்படி வேணால் செய்யலாம். ஒரு சின்ன வேரியேஷன் தான். ஒவ்வொரு பொருள் சேர்த்துனா ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகுங்க. பூண்டுக்கு ஒரு ஃப்ளேவர், எள்ளுக்கு ஒரு ஃப்ளேவர். இதுவே கொள்ளு சேர்த்துனிங்கன்னா கொள்ளு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நீங்கள் எது எப்படி செஞ்சாலும் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சத்து ஜாஸ்திங்க. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஈக்குவல் ப்ரிப்போர்ஷன்லேயும் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். உங்கள் சாய்ஸ் தான். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.